ஏய் ஏய் பேச்சு, ஏய் என்ன செய்யற? அம்மா என்னம்மா பண்றீங்க? அம்மா என்னம்மா பண்ற? அத்தை, அம்மா என் புள்ள வேலை செத்துட்டியாண்டா, செத்துட்டியா? நீங்களும் தலைமுழுங்க. ஏய் ஏய் பேச்சு, என்ன உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சு போச்சா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா என் புள்ள இல்ல அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காதம்மா. வாயை மூடு. உன்னை நாங்க எப்படி பொத்தி பொத்தி வளர்த்தோம். இப்படி எங்களுக்கே வெளிய வந்து நிக்கிறியே. என் புள்ள வாழ்க்கையவே அழிச்சிட்டியே பாவி. யோ மாப்ள, உனக்கே நல்லா இருக்காயா நீ பண்றது? நீ அந்த வள்ளியை தான் கல்யாணம் பண்ண போறன்னா எதுக்கு எங்க எல்லாரையும் நம்ப வச்சு மணமேடை வரைக்கும் கூட்டிட்டு போய் கடைசி நேரத்துல தாலிய மாத்தி கட்டணும்? ஏ, முன்னாடியே சொல்லி பண்ணிருந்தா ஒரு சின்ன பிரச்சனையாவே முடிஞ்சு போயிருக்கேயா. எதுக்கே அப்படி பண்ண? அட நீங்க என்னங்க, இவன் என்னமோ ஒண்ணுமே தெரியாதவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவன் எல்லாத்தையும் திட்டம் போட்டு தெளிவா தாங்க பண்ணிருக்கான். நாம தான் ஏமாளியா இருந்திருக்கோம். ஆனா ஒண்ணுடா, இந்த குடும்பத்து மேல பாசமா இருக்கேன், எல்லார் மேலயும் அக்கறையா இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய சம்பவமா பண்ணி விட்டுட்டல்ல. பெரிய ஆள்ரா நீ. ஏய் வேணி, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. வேலனுக்கு நம்ம மேல இருக்கிற பாசத்தையும் அக்கறையும் சந்தேகப்படுறதுக்கு இங்க இருக்கிற யாருக்குமே தகுதி இல்ல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. என்னங்க பெரிய பாசம் அக்கறை? உண்மையிலே அக்கறையா இருக்கிறவனா இருந்திருந்தா என் பிள்ளையோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிருப்பானா? இவன் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு அவன் கழுத்துல தாலி கட்டிட்டு வந்து நிற்பானா? பாரா, இந்த பொண்ணு முகத்தை பாரா. வாய் நிறைய அத்தை அத்தைன்னு கூப்பிடும் என்னைய. கட்டுனா உன்னையும் கட்டுவேன்னு அழுது அடம்பிடிச்சு இந்த கல்யாண ஏற்பாடுலாம் செஞ்சுச்சுல. இப்படி ஏற்பாடுலாம் பண்ணுனா உன்னை கட்டணும்னு அவ ஆசையில மண்ணை வாரி போட்டுட்டியடா பாவி பாவி. அம்மா நடந்த எல்லாமே ரேணுகா தெரியுமா? அவகிட்ட சொல்லிட்டு தான் நான்- என்னடா தெரியும்? தலியா தலியா, இந்த புள்ள மேல கைய வச்ச மரியாதை கெட்டு போயிடும். அவ சின்ன பொண்ணுடா. உன் மேல இருக்கிற ஆசையில நீ சொல்றதுக்கு அவ தலையாடுறாங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? என்ன ஏன் மாப்பிள்ள மேல எல்லாம் கையெல்லாம் வைக்கிறீங்க? ஏதோ பின்விளைவு தெரியாம அவன் ஏதோ பண்ணிட்டான், அதுக்காக அவன் மேல கை வைப்பீங்களா? இன்னொரு வாட்டி அவன் மேல கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான், நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். யோ, உன் மாப்பிள்ள என்ன பெரிய இவனா? இவனால இவ்வளவு நாள் உயிரோட விட்டு வச்சதே தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா கை வச்சு பாருன்னு சவால் விட்டுட்டு இருக்க. அப்படிதான் ஏன் வெப்பம்? கை வச்சா என்ன பண்ண முடியும்? உன்னால என்ன பண்ண முடியுமா? பண்ணியா தலுப்பா? டேய் டேய் டேய், நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளாடா? ஏய் கல்லியா, பொண்ணு இங்கே புதைச்சறேன். சொன்னா கேளியா? ஏய் ஓட மாட்டடா. என்னடா தலுமா? ஐய் நம்ப வச்சு கழுத்து எடுக்கல கடைசில. ஏய் போடி. போடா வாடா, போடா. நீ போயா, வா விடுப்பா. நீ அமைதியாடா. டேய், நீதான்
தான் வேணும்னு பைத்தியமா இருந்த என் பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்திட்டல. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, நீ நல்லாவே இருக்க மாட்ட. நீ நல்லாவே இருக்க மாட்டடா. ஐயோ, அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. வேலன் எதுவும் தப்பு பண்ணல. நான் தான் வேலனை வள்ளி கழுத்துல தாலி கட்ட சொன்னேன். நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நான் தான். தயவு செஞ்சு வேலனுக்கு சாபம் கொடுக்காதீங்க. ஓ, அதான் பார்த்தேன். நடந்த எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணமா? எங்கேயோ ஓடி போனவங்க நீங்க, அப்படியே போக வேண்டியதானே? அதுக்கு இப்படி திரும்பி வந்து இத்தனை பேரோட வாழ்க்கையில மண்ணவாரி போட்டீங்க. இப்பதானே தெரியுது ஐயா எதுக்கு உங்களை இத்தனை வருஷமா சேர்த்துக்கிறாம இருந்தாருன்னு. அம்மா, ஏய் பேச்சி உன்ன என்ன வார்த்தை நீ பேசுற? என்னப்பா அப்பா. பண்றீங்க? அப்பா, அப்பா என்னப்பா பண்றீங்க? விடுப்பா. பின்னாடி வாங்க. ஏய் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். யார பார்த்து என்னடி பேசுற? ஏய் என்ன பழசெல்லாம் மறந்துட்டியா? ஏன் முத்தையா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? பேச்சு ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டு இருக்கா, அதுக்கு போய் கை நீட்டுற. என்ன பழக்கம் இது?